ஹalleluya, praise God. இந்த ஜூன் மாதம் முதலாம் வாரத்தில் உங்களை எல்லாரும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஹalleluya. ஜெபத்தோடு நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். ஆண்டவரே, அப்பா, பரிசுத்த தேவனே, கிருபை உள்ளவரே, அப்பா தேவரே, இந்த மாதத்தின் கர்த்தாவே முதல் வாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. அப்பா தேவரீர் கர்த்தாவே, இந்த ஞாயிறு ஆராதனையை நீர் ஆசீர்வதிங்க தேவனே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே தேவரீர், நீர் உண்மை உள்ளவர், ராஜாதி ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. இந்த மாதத்தில் கூட கர்த்தாவே தேவரீர், அப்பா உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா தேவரீர். இந்த முதல் வாரத்திலேயே அப்பா தேவரீர் கர்த்தாவே, எங்களை எல்லாவற்றையும் அப்பா தேவரீர் அப்பா அர்ப்பணிக்கிறோம் அப்பா. போன மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக நன்றி அப்பா. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது கூட கர்த்தாவே தேவரீர் அன்றாண்ட ஆகாரத்தை எங்களுக்கு தந்து தேவரீர் அப்பா இன்றைக்கு வரைக்கும் பலத்தோடு சுகத்தோடு நாங்கள் இருக்க நீர் கிருபை தந்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவே தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம். பரலோக தேவனே அப்பா, இந்த மாதம் கர்த்தாவே தேவரீர் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக உமக்குள்ளே கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தாவே தேவரீர் இருக்க நீர் கிருபைத்தாங்க. இந்த மாதத்தில் நீர் செய்ய போகும் காரியங்கள் பெரிய காரியங்கள் அப்பா தேவரீர் அப்பா. கர்த்தாவே இல்லாதவைகளை இருக்கிறவனமாய் அழைக்கிற தேவன் அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, நடக்கக்கூடாது நடக்க முடியாது இம்பாசிபிள் காரியத்தை அப்பா நீர் செய்து முடிக்கிற தேவன் நீர் ஒருவரே. இந்த மாதத்தில் நீர் அதை செய்ய போவதற்காக நன்றி என் தேவனே. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. வரவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. வராதவங்க எல்லாரும் கர்த்தாவே தேவரீர் சீக்கிரமாக வந்து கலந்து கொள்ள நீர் கிருபைத்தாங்க. ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்காக நன்றி, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. இப்போது கூட ஆராதனை கர்த்தாவே அப்பா கர்த்தாவே பாடல் மற்றும் கர்த்தாவே வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்போது நீரே கர்த்தாவே அப்பா எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். இந்த ஜெபத்தை மீட்பார் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். நம்ம ஆண்டவர் இயேசு நம்மோடு இருப்பதால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு ஒரு ஈஸியஸ்ட்டு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கும் பொழுது, அவர் நமக்கு தலையாய் இருக்கும் பொழுது, அவர் இந்த சபைக்கு தலையாய் இருக்கும் பொழுது, அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. பாடலை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை என்ற பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே.
அதிசய தேவனும் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருளுக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருளுக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே, எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே, முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை,
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆராதனைக்கு நேராக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்க எல்லாம் நீங்க பார்த்து கொள்வீங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஜூன் மாதத்துல ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ்ல சேர்க்கணும், வேலைக்கு போகணும், நிறைய காரியங்கள் இருக்கிறது. அந்த பேமெண்ட் பண்ணணும், இந்த பேமெண்ட் பண்ண நிறைய காரியங்கள் இருக்கிறது தேவனே. ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரை பார்த்து நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவே நீங்க இருக்கையில எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க இருக்கையில எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை கூட கிடையாது. ஏனென்றால் நீ தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், எங்களை வழி நடத்தும் தேவன். ஆண்டவரே உம்மை துதிக்கும். உம்மை கர்த்தாவே, உங்களை தாண்டி ஒரு விஷயம் எங்களுக்கு கர்த்தாவே தேவரே தீமையாக நடக்காது. ஏனென்றால் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாரும் சொல்லுவோம், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிற எங்கள் ஆண்டவரே, அப்பா ஆல்பாவும் ஒமேகாவுமான தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்வோம், ஹல்லேலூயா. அப்பா உம்மையை நம்பி நாங்கள் ஜீவிப்போம் அப்பா, எங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்பா தேவரீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையை நாங்கள் நம்பி ஜீவிப்போம். ஹல்லேலூயா. அப்பா இக்கட்டான சூழ்நிலை எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அப்பா நன்மைகளை நீர் செய்ய போகிறீர் கர்த்தாவே தேவரீர். கடந்த அப்பா 5 மாதங்களாக கர்த்தாவே தேவரீர் ஒரு அன்சர்டனிட்டி எங்கள் லைஃப்ல இருந்தது. என்ன அடுத்தது என்பது தெரியாமல் இருந்திருக்கலாம் தேவனே. ஆனால் இந்த ஜூன் மாதம் அப்பா, இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு நீர் ஒரு வாக்குத்தத்த தலைப்பை கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்பா நான் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற கர்த்தாவே தேவரீர் ஒரு தலைப்பையும் வாக்குத்தத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. இந்த மாதத்தில் அப்பா நீர் அப்பா அற்புதங்கள் அடையாளங்களை காட்டப் போகிறீர் அப்பா. 5 மாதங்களாக காத்து கொண்டு இருந்த காரியங்கள், 5 மாதங்களாக காத்து கொண்டு இருந்த காரியங்களை இந்த 6வது மாதத்தில் முதல் கர்த்தாவே கல்லை புரட்டி போட போகிறீர். ஹல்லேலூயா. The first stone will be rolled over. ஹல்லேலூயா. அதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நீர் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அதனால் நாங்கள் பாட போகிறோம். ஹல்லேலூயா. என்ன பாட போகிறோம் அப்பா? உம்மை நோக்கி நாங்கள் பாட போகிறோம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரம
உண்மை வழி நடந்திடும். உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும். உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. கர்த்தரே நம்பி ஜீவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே நம்பி நாம் ஜீவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஹல்லேலூயா, உத்தம வழியில் நடப்பவர்கள் ஹல்லேலூயா, நீதிமான்களாய் வாழ்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது, நீதிமானை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை, தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட்டதில்லை. உத்தம வழியில் சரியாக நடப்பவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நேராக ஒரு நேர்மையான ஒரு மகனாக ஒரு மகளாக நேர்மையின் ஆண்டவரே அப்பா கத்தாவே உத்தமாக கத்த நீதிமன் கத்தாவே ரைச்சியஸ் பர்சனாக கத்தாவே தேவரீர் அப்பா நான் நடக்க நீர் கிருபை தாங்க தேவரீர். ஹல்லேலூயா. கர்த்தரே எல்லாவற்றையும் நம்பி
நான் அப்பா ஜீவிக்கிறேன் அப்பா கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே சொல்லுவோம், ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. இன்னொரு வாட்டி. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்பொழுதும் பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5 மாதங்களாக கர்த்தரை விட்டு விலகி ஓடி, ஆண்டவரே நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய கஷ்டமா இருக்கு, இதை செய்ய கஷ்டமா இருக்கு, அதை செய்ய கஷ்டமா இருக்கு, காலையில் எழுந்து ஜெபிக்க கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் நம்ம முதலே செஞ்சு கொண்டு வரணும். இதெல்லாம் காலையில் எழுந்து ஜெபிக்கிறது, உபவாசம் இருப்பது, இதெல்லாம் ஒரு காலத்தில் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் நாம். இதெல்லாம் செஞ்சு கொண்டு தான் இருந்தோம். ஆனா இன்றைக்கு அதை நாம் செய்வதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன செய்கிறார், என்னுடைய பிள்ளை என்ன செய்கிறார்கள், ஹல்லேலூயா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்குமே நம்மளை மறப்பதில்லை, பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிப்போமா மறுபடியும் ஆண்டவருக்காக உபவாசம் இருப்பது, ஜெபிப்பது. ஹல்லேலூயா. காலையில் எழுந்து ஜெபிப்பது, நேரத்தை செலவிடுவது, ஆண்டவருடைய நெருக்கிய ஐக்கியத்தில் வாழ்வது. நம் வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாக மாற்றுகிறார். எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஆபிரகாம், ஏனோக்கு, நோவா, தாவீது, பவுல், பேதுரு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல், இவர்கள், யோபு, இவர்கள் எல்லாரையும் வாழ்க்கையில் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஒரு எடுத்துக்காட்டு, பெரிதான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. என்னவென்றால் அவர் நீதியின் வழியில் நடந்தார்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார்கள். ஹல்லேலூயா. உத்தமனாய் நடந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் அவர்களை பற்றி பெருமையாக பேச முடிந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரால் அவர்களை பற்றி பெருமையாக பேச முடிந்தது. ஆண்டவரால் இன்றைக்கு நம்மை பற்றி பெருமையாக பேச முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை என்றைக்குமே கைவிட்டதில்லை. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை என்றைக்குமே கைவிட்டதில்லை. நாம் தான் அவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நினைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே.
சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தத்தம் பேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபதா சந்தரபோ. ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபதா சந்தரபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் மறவாமல் நம்மை நினைத்து நம்மை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகளை உடைத்து தகர்த்து எரிந்த தேவன் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தடைகளை உடைத்து ஹல்லேலூயா நம்மை தள்ளாட விடாமல் நடத்துகிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவமை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. எங்களை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இரவும் பகலும் கர்த்தாவே தேவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர். ஹல்லேலூயா. என்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. விசுவாசிங்கள் ஆண்டவரை, விசுவாசிங்கள். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு தகப்பன் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு செயல், ஹalleluya, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் ஒரு செயல் விசுவாசம். என் தகப்பன் இதை எனக்கு செய்வார். ஹalleluya. என் என்னை கைவிட மாட்டார். என்னால் இயலாத காரியம் என்னால் செய்ய முடியாது, ஆனால் என் தகப்பன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை. ஹalleluya. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. அந்த பிள்ளை தானாகவே ஏதாவது எடுத்து செய்ய வருகிறதா, இல்ல தகப்பன் என்னை கைவிட மாட்டார் என்று தகப்பன் சொல்லை தட்டாமல் கீழ்ப்படியும் பிள்ளையாக இருக்கிறதா என்று பரலோக தகப்பன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. He is seeing you. ஹalleluya. உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதத்தில் நீ என்ன செய்கிறாய், நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. What are you going to do? Are you going to trust the Lord Jesus Christ? Are you going to trust in the Spirit of the Lord? Hallelujah. ஆவியானவரை நம்ப போகிறீர்களா? ஆவியானவருடைய வழி நடத்துதலை நம்ப போகிறீர்களா? என் தகப்பன் எனக்கு இதை செய்து கொடுப்பார் இந்த மாதத்தில் என்று நம்ப போகிறீர்களா? இல்லை, நான் எனக்கு தோன்வது, எனக்கு இதுதான் சரி என்று தோன்கிறது, அதை நான் செய்ய போகிறேன் என்று நீங்கள் செய்ய போகிறீர்களா? ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எது ஞானமாய் செய்கிறீர்கள், எப்படி கர்த்தருடைய ஞானத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஹalleluya. விசுவாசம் எங்கே என்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பல பேர் விலகி போனாலும், ஹalleluya, பல பேர் நம்மை விட்டு விலகி போனாலும், பல பேர் தவறான வழிகளில் போனாலும், சம்பாதிக்கிற வழிகளில் பல பேர் போனாலும், முட்டாளே இது ஒரு வாழ்க்கையா என்று உன்னை பார்த்து பல பேர் சொல்லலாம். ஹalleluya. ஆனால் ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் இந்த உலகத்திற்கு முட்டாளாய் தோன்றுவார்கள். இந்த உலகத்திற்கு முட்டாள்தனமாக நீங்கள் தோன்றுவீர்கள். ஹalleluya. ஏனென்றால் இந்த உலகத்தின் வழிகள், ஹalleluya, கர்த்தருடைய வழிகள் அல்ல, ஆவிக்குரிய வழிகள் மட்டுமே. ஆண்டவருடைய ஆவிக்குரிய வழிகள் இந்த உலகம் புரிந்து கொள்ளாது. அதனால் ஆண்டவர் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதத்தில் என்னை விசுவாசித்து என்னை நம்பி நீ எப்படி நடக்கப் போகிறாய், அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. கர்த்தருக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இந்த மாதம் முடியும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் சொல்ல போகிறோம். ஹalleluya. கர்த்தர் இந்த மாதத்தில் என்னை ஆசீர்வதித்தார். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நான் ஒரு வாக்கு கொடுத்தேன், கர்த்தரையே நம்பி ஜீவிப்பேன் என்று. ஹalleluya. அதை போலவே, ஹalleluya, ஆண்டவரை மட்டும்தான் நான் பற்றி கொண்டு ஜீவிப்பேன். ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ஆவியானவரே. ஹalleluya. இயேசுவே. ஹalleluya. நன்றி அப்பா. துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை
விளக்கின் மத்தியிலே உலாவி வரும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே அப்பா. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் அப்பா கர்த்தாவே தேவரே, 7 குத்து விளக்குகள் மத்தியிலே அப்பா உலாவி கொண்டு வரும் அப்பா தேவரே. 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தபடி கர்த்தாவே தேவரீர், நீர் 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவி கொண்டு வருகிறீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை சுற்றி 24 மூப்பர்கள் கர்த்தாவே தேவரீர் என்னாலும் பணிந்து கொண்டு அப்பா கர்த்தாவே உம்மை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஹல்லேலூயா. கேருபீன்கள், சேராபீன்கள் அப்பா உம்மை போற்றி துதித்து கொண்டிருக்கிறார்கள். 1000 லட்சக்கணக்கான தூதர்கள் உம்மை துதித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பா கர்த்தாவே. 4 மிருகங்கள் கர்த்தாவே முன்பதாக நின்று உம்மை துதித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பா கர்த்தாவே. 7 குத்து விளக்குகள் கர்த்தாவே தேவரீர், 7 குத்து விளக்குகள் கர்த்தாவே தேவரீர். ஆவியானவரே அப்பா உம்முடைய கண்கள் கர்த்தாவே தேவரீர் இந்த பூமி எங்கும் கர்த்தாவே தேவரீர் அப்பா உலாவி கொண்டு வருகிறது அப்பா. ஆண்டவரே அப்பா தேவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. இப்படிப்பட்ட பராக்கிரம் உள்ள தேவன் நீர் ஒருவரே அப்பா கர்த்தாவே தேவரீர். எங்களை கர்த்தாவே இவ்வளவு பராக்கிரம் உள்ள ஆண்டவர், எங்களை பெயர் சொல்லி அழைத்து தேவரீர் எங்களை, எங்கள் குடும்ப சூழ்நிலை, என்னை பற்றியும் எங்களை எல்லாரும் பற்றியும் நீர் அறிந்தவராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பர்சனல் லைஃப் உங்களுக்கு தெரியுதே, அதற்காக நன்றி அப்பா. நான் இருதயத்தில் என்ன நினைக்கிறேனோ அது அப்ப வெளிப்படையாக தெரிகிறதே அப்பா, அதற்காக நன்றி அப்பா. தேவரீர் அப்பா கர்த்தாவே, நீர் சொன்னது போல கர்த்தாவே, மனிதர்கள் வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள், ஆனால் நானோ இருதயத்தின் ஆழத்தின் உள்ளங்களில் உள்ளத்தின் காரியங்களை பார்க்கிறேன் என்று சொன்ன தேவனே. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட கர்த்தாவே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா தேவரே, உமக்கே அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை அப்பா தேவரே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட முதல் வாரத்திலேயே அப்பா தேவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதம், உமக்குள்ளே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா தேவரீர் நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. எங்களை மட்டுமாக இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் சுகவீனம் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவரீர் அப்பா. இந்த வேலையில கூட கர்த்தா அவர்களுக்கு விடுதலை தாங்க தேவரீர். அல்லேலூயா. இந்த ஆராதனை அப்பா முடிவு கர்த்தாவே தேவரீர் முடிவுக்கு கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே வருகிறோம். கர்த்தாவே தேவரீர் அப்பா, சுகவீனம் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீர் விடுதலை செய்யுங்க தேவரீர். ஒவ்வொருத்தரும் விடுதலை செய்யுங்க தேவரீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் குடும்பம், இயேசுவின் பிள்ளைகள் நாம் ஹல்லேலூயா ஒரு நாளும்
பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையில நாமத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரின் நாமத்தில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவன், இப்பொழுது கூட உடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா தேவரீர் எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்க நீ கிருபித்தாங்க. அடையனை தாழ்த்துக்கிறேன். என்ன முழுமையாக பேசுவதற்காக நன்றி. ஆவியானவரை ஒவ்வொருத்தரையும் நீ தொடுங்க, வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட் ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த பழைய பைபிள் இருக்கு. வசனம் வந்து நோட் பண்ணிக்கிறேடா. சொல்லுங்க. எபேசியர் எவ்ரி மந்த் இப்போ எவ்ரி வாரம் படிக்கும் போது எபேசியர் 1:3. அப்புறம் இந்த வந்து யோபு 1ஆம் அதிகாரம் பார்க்க போகிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்புறம் 13-11, அப்புறம் ப்ராவர்ப்ஸ் 1:7, நீதிமொழிகள் 1:7ஆம் வசனம், 29ஆம் வசனம். டைம் இருந்தால் ஏசாயா 11:2 படிப்போம். அப்புறம் 1 பேதுரு 3:11. இது வரைக்கும் போதும்ல. அப்புறம் கடைசியாக சொல்லிக்கிறேன். சரி, இல்லவா? ஓகே. நானுமே யோபு தான் படிச்சுன்னு வரேன். ஹல்லேலூயா. சொல்றது புத்தியாவது ஓகே. போலாமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லாரையும் இந்த முதலாவது ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நாம் இந்த மாதத்தில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், ஐ ஆம் பிளஸ்ட் இன் காட். நான் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன், இல்லை கர்த்தருக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எப்படி என்ன சொல்லலாம் பாருங்கள். இந்த வசனம் நாம் இந்த தலைப்பை நான் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது நிறைய காரியங்கள் எனக்குள்ளே வந்தது. ஏனென்றால் ஆசீர்வாதம் என்றால் அது வந்து இன்றைய காலகட்டத்தில் அது வந்து ஒரு ஆசீர்வாதத்தையும் ப்ராஸ்பெரிட்டியும் மிக்ஸ் பண்ணி ஒரு தவறான காரியமாக அது தோன்றுகிறது. ஒரு தவறான ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாங்க, இவங்க ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தவறாக ஒரு ஒரு தாட் போகுது. பட் ஆனால் தெர் இஸ் அ கிரேட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் பிளெஸ்ஸிங். ஆசீர்வாதத்திற்கும் ப்ராஸ்பெரிட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் ஒரு வசனத்தை நாம் எவ்ரி வீக் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை ஒரு கீ வேர்ஸ், அது என்னென்னு பார்த்தோன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் எஃபிஷியன்ஸ் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, இந்த வசனம் நான் 1ஆம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சண்டே ஃபர்ஸ்ட் டே 1ஆம் நாளில் வந்து மார்னிங் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை நீங்கள் முடிந்தால் பாருங்கள், ரெக்கார்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள்ளேயே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே, இன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளவே
கிறிஸ்துவுக்குள் அந்த ஆசீர்வாதம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள். அப்போது முதல் காரியம், ஆசீர்வாதம் என்றால் எல்லாமே ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் எப்படி சொல்கிறது? ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் காரியங்கள் அனைத்தும் ஆசீர்வாதம் என்று சொல்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாம் காரியம் பார்த்தோம் என்றால் இதில் ஹெவன்லி ரெலிம்ஸ், பரலோகத்தின் காரியங்கள், அங்கே அங்கே என்னெல்லாம் தீர்மானம் படுகிறது, அங்கே எல்லாம் நடக்கிறதோ அதில் பூமியில் நமக்கு செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் பூமியில் செய்யப்படுகிறது. வாட் இஸ் டிசைடட் இன் ஹெவன், த பேட்டர்ன் இன் ஹெவன், இது எல்லாம் பூமியில் செய்யப்படுகிறது. கர்த்தரால் இது செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் இன் கிரைஸ்ட். அப்போ அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தில் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நாம் பார்க்க போகிற ஒரு 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 எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா யோபை நாம் இந்த பார்க்க போகிறோம். யோபு பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொண்டோம் என்றால் கர்த்தரால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்கிறான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால் பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, இவர்களாய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, தாவீது, தானியேல், யோபு, இந்த மாதிரி இவர்களை எல்லாரையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில கேரக்டர்ஸ், ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களின் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதை தான் ஆண்டவர் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாம் காரியமாக நாம் பார்க்க போகிறது த கேரக்டர்ஸ் ஆஃப் அ பிளெஸ்ட் மேன். ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், அவனுக்கு இருந்த குணங்கள் கர்த்தரே அதை எடுத்து சொல்கிறார். இவன் ஆசீர்வதிக்கப்பட்ட, எனக்கு பிரியமானவன், இவனுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறது என்று ஆண்டவரே சொல்கிறார். படிப்போம். 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஆமாம். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். பாருங்க, 4 காரியங்கள் ஆண்டவர் யோபை பற்றி கூறுகிறார். இந்த யோபு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மறுபடியும் இதை பெருமையாக ஆண்டவர் எடுத்து சொல்கிறார். என்ன காரியத்தை சொல்கிறார்? முதலாவது பிளேம்லெஸ், அதாவது he was perfect. அவன் தமிழ் என்ன போட்டிருக்கு? உத்தமன். he was blameless. உத்தமனாய் இருந்தான், பர்ஃபெக்டாக இருந்தான். ஹல்லேலூயா. பர்ஃபெக்டால அப்போ ஒருத்தர் பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா? நாம் நிறைய பேர் உத்தமனாய் இருக்க முடியுமா? நீதிமானாய் இருந்தவன் உத்தமனாய் இருந்தவன், அதாவது நீதிமானாய் இல்லை, ரிச் மேன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள், சொத்து, பிள்ளைகள், வீடு ஏராளமாக இருந்தது. அப்படிப்பட்ட மனிதன் ஒரு உத்தமனாய் நடந்து கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி நமக்குள் வருகிறது. ஆனால் இவன் உத்தமனாய் இருந்ததால் தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறாயா? நீ கர்த்தர் முன்பதாகவும் மனுஷர் முன்பதாகவும் உனக்கும் உண்மையாக இருக்கிறாயா? பிளேம்லெஸ் பர்சன் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவது நாம் பிளேம்லெஸ் பர்சன் எப்படி நம்ம வந்து சொல்லிக்க முடியும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மை பார்த்து இந்த மனிதன் உத்தமன், he is a blameless person, he is a perfect man, he is a perfect woman அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த சொசைட்டி, இந்த சமுதாயம் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். நம்முடைய மனைவி, பிள்ளைகள், நம்மளுடைய கணவன், நம்மளுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய சொந்தக்காரர்கள் யாரும் நம்மை பழி சொல்லக்கூடாது. நம்மை பார்த்து இல்லை, இவர்கள் உத்தமர்கள், இவர்கள் மேல் எனக்கு எந்த தவறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, they are perfect அப்படின்னு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு இது உடனே என்ன தோல்கிறது அப்படின்னா,
இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுமா? கேன் அ பர்சன் லிவ் அ பர்ஃபெக்ட் லைஃப்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருப்பார் அவர் கடவுளாய் இருந்ததால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அவர் ஆண்டவராய் இருந்தார். இந்த உலகத்தில் எப்படி பர்ஃபெக்டாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து விட்டு போனார். ஆனால் அவரே என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் படிப்போம். மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பி பர்ஃபெக்ட். பூர்ண சர்க்குணராய். பி பர்ஃபெக்ட் லைக் யுவர் ஃபாதர் இன் ஹெவன் இஸ் பர்ஃபெக்ட். ஆண்டவர் இதை சொன்னார் என்றால் அப்போ நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா முடியாதா? நிச்சயமாக இருக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் செய்ய முடியாத காரியத்தை, இயேசு கிறிஸ்து நம்மால் செய்ய முடியாத காரியத்தை சொல்லிவிட்டு, சரி சும்மா சொல்லிவிட்டு போவோம், செஞ்சால் பார்க்கலாம், அது செய்ய முடியாது, எனக்கு தெரியும் அவங்களால் செய்ய முடியாது, இருந்தாலும் நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லவில்லை. அவர் இந்த கட்டளைகளை இந்த மலை பிரசங்கத்தில் அவர் செய்த அந்த 5ஆம் அதிகாரத்தில் செய்த காரியங்கள், சொன்ன காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும் என்ற காரியத்தை தான் ஆண்டவர், எடுத்துக்காட்டாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை தான் ஆண்டவர் 5ஆம் அதிகாரத்தை, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை முழுதுமாக அங்கே பேசி கொண்டிருக்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், ஆஸ் யுவர் ஃபாதர் இன் ஹெவன் இஸ் பர்ஃபெக்ட். அவர் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கிறாரா, பூர்ணமாக இருக்கிறாரோ அதை போல் நீங்களும் பி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்தில் யோபை பார்க்கும் பொழுது ஆண்டவர் யோபை பார்த்து என்ன சொல்கிறார்? he is a perfect person, he is a blameless person என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இதை சொன்னார். மற்ற யாரும் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மற்றவர்கள், பவுலும் அதுதான் சொல்கிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். பாருங்க, அப்போ ஆண்டவர் இது பவுல் சொல்லும் பொழுது எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருங்க, யாரும் நம்மளை ஒரு பிளேம் பண்ற மாதிரி வாழாதீங்க அப்படின்றார். இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா பி பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ஷன் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் இருக்கு. பாருங்க, அப்போனா வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிற வார்த்தை என்ன சொல்கிறது? ஆண்டவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறார்? யோபு ஒரு 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 ரிச் ஐஸ்வர்யவானியாக இருந்தான். he was a rich man. ஆனால் அவனுடைய குணங்கள் பார்த்தோம் என்றால், அவன் முதல் குணம், ஆண்டவர் பெருமையாக பேசின குணம் என்னவென்றால், அவன் ஒரு பிளேம்லெஸ் பர்சனாகவும் ஒரு பர்ஃபெக்ட் பர்சனாகவும் இருந்தான். ஹல்லேலூயா. நாம் எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? 2ஆம் காரியம் என்ன சொல்றாரு? அந்த யோபு 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வார்த்தை என்ன சொல்றாரு? சன்மார்க்கன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அப்ரைட், நேர்மை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நேர்மையான பர்சன், ரைச்சியஸ் பர்சன். சன்மார்க்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு ரைச்சியஸ் பர்சன். அவர் he does not live by the standards of this world. உலக ஸ்டாண்டர்டுக்கு அவர் வாழவில்லை. அவர் ஆண்டவர் வேதத்தின்படி ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஸ்டாண்டர்ட் படி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. யோபுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள், அவர் உலகத்தின் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் அவனுக்கு நல்லா தெரியும். யோபுக்கு இந்த உலகத்தின் ஸ்டாண்டர்ட் கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. ஆனால் யோபு ஒன்றை கற்றுக்கொண்டான், என்னவென்றால் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நாம் வாழ வேண்டும் என்று. அவனுக்கு என்ன ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரோ, அவனுக்கு என்ன அவர்கள் தகப்பன்மார் அவனுக்கு சொல்லி கொடுத்தார்களோ அதை போல் அவன் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, யோபு நான் படித்து கொண்டு இருக்கும்போது யோபை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு இடத்தில் யோபு
யாக்கோபுடைய பேரனுக்கு பேரன், அதாவது 3 தலைமுறை அதுக்கப்புறம் பிறந்தவன் யோபு என்ற ஒரு வசனத்தை ஆதியாகமம் புத்தகத்தில் நான் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் தலைமுறையில் வந்ததால் அடுத்த மகனுக்கு இஸ்காருடைய மகனுக்கு மகனாய் இவர் யோபு பிறந்ததால் யோபு கர்த்தருக்கு என்ன ஸ்டாண்டர்ட் பிடிக்கும், கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட் என்ன என்று அவன் புரிந்து கொண்டு அதன்படி நீதிமானாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. நாம் நீதிமானாய் வாழ்கிறோமா? பாருங்க, நாம் யோசிக்கிறோம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எங்கள் ஆஃபீஸில், ஆனால் என்னை ப்ரமோஷனுக்கு என்னை வந்து செலக்ட் பண்ண மாட்டேன்னு இருக்கிறாங்க, இந்த வேலைக்கு என்னை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னை வந்து இது தகுதியானவன் என்று யோசிக்க மாட்டேன்னு இருக்கிறாங்க அப்படி நம்ம யோசிப்போம். ஆனால் அதில் பார்த்தோம்னா ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரைச்சியஸ் பர்சன், நீதிமானாக இருப்பது, சன்மார்க்கனாக இருப்பது ரொம்ப முக்கியம் என்று ஆண்டவர் யோசிக்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா நோவாவுடைய எடுத்துக்காட்டை பாருங்கள். நோவாவுடைய உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க. இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் தேடி தேடி பார்த்தார். அவருடைய மனதிற்கு ஏற்றபடி ஆண்டவர் நோவாவை பற்றி அழகாக ஜெனசிஸில் ஆதியாகமம் புத்தகத்தில் போட்டிருக்கிறார். அவன் ரைச்சியஸ் பர்சன் என்று, நீதிமானாய் இருந்தான் என்று, உத்தமனாய் இருந்தான் என்று ஆண்டவர் நோவாவை பற்றி போட்டிருக்கார். அதால தான் God selected him. God selected Noah because he was righteous, an upright person. Hallelujah. நாம் அடிக்கடி பார்க்கிறோம், ஏன் இவர்கள் ஆண்டவரால் செலக்ட் பண்ணப்படுகிறார்கள்? Why God selected Abraham? ஏன் ஆபிரகாமை ஆண்டவர், எவ்வளவோ பேர் இருந்தார்கள், ஆபிரகாமை ஆண்டவர் செலக்ட் பண்றார். எவ்வளவோ பேர் இருந்தார்கள், தாவீதை ஆண்டவர் செலக்ட் பண்றார். எவ்வளவோ பேர் இருந்தார்கள், யோபை செலக்ட் பண்றார். அவர் ஐஸ்வர்யவானாய் அவர் வைத்திருக்கிறார். அவர்கள்கிட்ட இல்லாத விஷயமே இல்லை, ஆபிரகாம் கிட்ட இல்லாத விஷயமே இல்லை. அவர்கள்கிட்ட இந்த பொருளும் பொண்ணும், அவர்கள் ஆடு மாடுகளும் வந்து பூமியை தாங்கவில்லை என்று வசனம் சொல்கிறது. Hallelujah. The land could not hold so much blessing that God had given to them. தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எல்லா மூலைகளிலும் தாவீது எல்லா இடங்களிலும் வெற்றியாக அவனால் அவன் தலைமுறையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏன் தெரியுங்களா? இந்த 3-4 விஷயம் ஆண்டவர் யோபை பற்றி சொன்னார் பார்த்தீங்களா? அதே காரியத்தை தாவீது இடத்தில் பார்த்தார், ஆபிரகாம் இடத்தில் பார்த்தார். ஆபிரகாம் ஒரு நீதிமான் என்று ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் பார்த்தார். அவன்கிட்ட எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவனுக்கு எப்படி வேணா தவறு செய்திருக்கலாம், என்ன வேணா செய்திருக்கலாம். அவனை கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்தது. அவ்வளவு பணம், அவ்வளவு செல்வாக்கு இருந்தது ஆபிரகாமுக்கு. ஆனாலும் அவன் நீதிமானாய் வாழ்ந்தான். a righteous person. ஒருத்தர் கூட அவனை பார்த்து இவன் சரியில்லை என்று சொல்ல முடியவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, சமுதாயத்திற்கு நிறைய பேர் நீதிமானாய் இருக்கலாம், ஒரு உத்தமனாய் இருக்கலாம். இரண்டாம் காரியம் நாம் பார்த்தோம் என்றால், நமக்கு தெரியணும் நாம் நீதிமான் என்று, ஒரு நீதிமான் என்று, ஒரு பிளேம்லெஸ் பர்சன் என்று. ஏனென்றால் உலக பர்சனுக்கு நாம் மறைத்து விடலாம். you can hide your character before others. மற்றவர்களுக்கு தெரியாமல் நாம் வாழ முடியும். இட்ஸ் பாசிபிள். ஒரு சபையில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டு சபையில் அமர்ந்து கொண்டு எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் தவறு செய்ய முடியும், தவறான சிந்தைகளை நினைக்க முடியும். இட் இஸ் பாசிபிள். உலக மனிதர்களை நாம் நீதிமானாய், நாம் பிளேம்லெஸ் பர்சனாய் நாம் நடிக்க முடியும். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் நாம் யார் என்று. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, உலக மனிதர்களுக்கு நாம் பிளேம்லெஸ்ஸாகவும் உத்தமனாயும் நீதிமானாய் வாழ வேண்டும்.
அதை தவிர நமக்கு தெரியணும் நாம் ஒரு நீதிமான், நாம் ஒரு உத்தமன் என்று நாம் தவறுகளை செய்யாமல் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அதை தவிர 3ஆம் காரியம், ஆண்டவர் பார்வையில் நாம் உத்தமனாய் இருக்க வேண்டும், நீதிமானாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கூட என்ன பண்ணலாம் சில நேரத்தில், இல்லையா ஆண்டவரே நான் இது சரியாக தானே செய்தேன், இது என்னுடைய பார்வையில் இது சரியாக தானே இருக்குது. ஏனென்றால் யோபு அவனை பற்றி அவன் சிந்திக்கும் பொழுது அவன் உலக ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணல. ஆனால் அவனுக்கு தெரிந்த காரியம், அவன் என்ன யோசித்தான், நான் நீதிமானாய் இருக்கிறேன், நான் நீதிமானாய் நடக்கிறேன் என்று அவனையே யோசித்து கொண்டான், அவனை நினைத்து கொண்டான். He thought for himself that he was righteous and self-righteousness அவனுக்குள்ளே இருந்தது. அதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? அவன் சொன்ன காரியம், யோபு பாருங்க, யோபு கடைசி அதிகாரத்தில் யோபு யோபு 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, 3ஆம் வசனம் படிங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். என் புத்திக்கு அண்டர்ஸ்டாண்ட், ஐ ஸ்போக் திங்ஸ் ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியாத காரியத்தை ஆண்டவரே நான் பேசி, எனக்கு அறியாத காரியத்தை நான் நினைத்து, அப்பா இதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்று யோசித்து கொண்டிருந்தேன், நான் தவறு செய்து விட்டேன். 5ஆம் வசனம் படிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், ஆமா, இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. 6ஆம் வசனம், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். பாருங்க, அப்பொழுது அவன் ஒரு டிக்ளேர் பண்ண, இப்படிப்பட்ட யோபு, ஆண்டவரே யோபை பார்த்து இவன் ஒரு நீதிமான், இவன் ஒரு பிளேம்லெஸ் பர்சன் சொல்லும் பொழுது அவனுக்கு தெரிந்த இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அவனுக்கு தெரிந்த அவன் பிதாக்கள் கற்றுக் கொடுத்த காரியத்தை யோபு பற்றி கொண்டு உத்தமனாய் வாழ்ந்தான், நீதிமானாய் வாழ்ந்தான். ஆனாலும் ஆண்டவரை பார்த்த பிறகு சொல்கிறான், ஆண்டவரே நான் நிறைய தவறு செய்து விட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் நிறைய தவறு செய்து விட்டேன்னு ஆண்டவரே என்று சொல்கிறான். ஆண்டவரை பார்க்கும் பொழுது அப்போ பாருங்க, ஆண்டவர் பார்வையில் நாம் சரியாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்வையில் நாம் நீதிமானாய் உத்தமனாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? ஏன் ஆண்டவர் யோபை மட்டும் ஆசீர்வதித்தார்? ஏன் அவருக்கு ஏராளமான செல்வாக்கு, பிள்ளைகள் எல்லாமே கொடுத்தார் என்று பார்த்தால், அவன் இப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தான். அவர் பார்வையில், ஆண்டவருடைய பார்வையில் அவர் மெச்சிக்கொண்டார். அவனை பற்றி பெருமையாய் பேசினார். அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. மூன்றாம் காரியம் பாருங்க, அவன் என்ன செய்தானா? 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த the fear of God, தேவனுக்கு பயந்த மனிதனாய் இருந்தான். The fear of God. ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில நேரங்களில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுறது, கர்த்தருக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை, அவர் ஒரு அன்பின் பிதா, அவரை நாம் அதெல்லாம் கரெக்டு தான், தழுவிக்கொள்ள வேண்டும், கட்டி பிடித்து கொள்ள வேண்டும், அதெல்லாம் கரெக்டு தான். பட் த ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயப்படுதல் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. கர்த்தரே அந்த கேரக்டரை மெச்சிக்கொள்கிறார், கர்த்தரே அந்த கேரக்டரை பெருமையாக பேசுகிறார். இவன் கர்த்தருக்கு பயந்த மனிதன், தேவனுக்கு பயந்த மனிதன் என்று. ஹல்லேலூயா. 7 ஆவிகள், 7 spirits on Jesus Christ, 7 ஆவிகள் ஆண்டவர் மேல் அவர் படிக்கும் பொழுது அவர் மேல் ஊற்றப்பட்டதில் பார்த்த fear of the spirit of the fear of the Lord. பரிசுத்த ஆவியானவரே ஒன் ஆஃப் த 7 spiritsல 1 spirit
என்னன்னு பார்த்தீங்கன்னா the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஹல்லேலூயா. அதை ரொம்ப ஆண்டவர் பார்க்கிறார். இவன் தேவனுக்கு பயந்த மனிதனாக இருக்கிறானா, தேவனுடைய கட்டளைக்கு பயப்பட மனிதனாக இருக்கிறானா, does he fear God? ஹல்லேலூயா. இது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன் இவர்கள் எல்லாம் நீதிமானாய் இருந்தார்கள்? ஆபிரகாம் ஏன் ஒரு ரைச்சியஸ் மேனாக இருந்தான்? why he was a rich man? ஆண்டவர் ஏன் ஆபிரகாமை நிறைய ஆடு மாடுகள், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கை எப்படி பார்த்தார்கள் என்றால், ஆடு மாடுகள், அவர்களோடு இருந்த மனிதர்கள், அவரை நம்பி இருக்கும் ஜனங்கள், அவர்கள் இருக்கும் அதுதான் செல்வாக்காக இருந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்தார், தாவீதுக்கு கொடுத்தார், யோபுக்கு கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார், ஏராளமாய் கொடுத்தார். மெட்டீரியல் திங்ஸை தான் கொடுத்தார். ஏன்னா நம்ம சில நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது உலகத்தின் ஆசீர்வாதங்களை ஏராளமாக கொடுக்கிறார். இவர்கள்கிட்ட இல்லாத காரியமே இல்லை, ஏராளமாக இருந்தது. அது ஏனென்றால் ஆண்டவர் தான் கொடுத்தார். நம்ம பார்க்குறோம், நம்ம யோசிக்கிறோம், என்ன யோபுல இவ்வளோ பணக்காராக இருந்தார், ஆபிரகாமுக்கு இவ்வளோ, தாவீது ஒரு பெரிய ராஜாவாக இருந்தார், இவ்வளோ. ஏன்? பிகாஸ் தே ஹேட் தீஸ் கேரக்டர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இன் தேர் லைஃப். அவர்கள்கிட்ட இது ரொம்ப முக்கியமான சில கேரக்டர்ஸ் இருந்தது. அது ஆண்டவருக்கு பிடித்த கேரக்டர்ஸாக இருந்தது. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஆண்டவர் ரொம்ப மெச்சிக்கொண்டு அவர் அது பிடித்தமான கேரக்டராக இருந்தது. படிப்போம் ஒரு வசனம், ப்ராவர்ப்ஸ், அதாவது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ ஞானவானாய் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஞானம் உனக்கு வேண்டும் என்றால், நீ வேலை செய்கிற இடத்தில் ஞானமாய் இருக்க, படிக்கிற இடத்தில் ஞானமாய் இருக்க வேண்டும், குடும்பத்தில் ஞானமாய் இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் வாழ்க்கையில் ஞானமாய் இருக்க, செல்வாக்கு ஆண்டவர் கொடுப்பார், அதை ஞானமாக பயன்படுத்த வேண்டும். சாலமோன் கேட்டது இதுதான் கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்போ அவன் யாராக இருக்கிறான்? அவன் தேவனுக்கு அவனுக்கு தேவனுக்குள்ளே இருந்த பயம், அவன் தேவன் மேல் இருந்த பயம் அவனுக்குள்ளே அதிகமாக இருந்தது. அதனால் தான் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். He feared the Lord, he respected, revered the Lord. ரெவரன்ஸ் இருந்தது ஆண்டவர் மேலே, ஃபியர் அண்ட் ரெஸ்பெக்ட் இருந்தது. அதனால் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார், ஞானம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்படியே படிங்க 29ஆம் வசனம். அதே என்ன 29ஆம் வசனம் என்ன போட்டு பாருங்க. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். பாருங்க, இந்த ஜனங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவர்கள் எல்லாம் அறிவை வெறுத்தார்கள். ஒரு பக்கம் ஞானம், இன்னொரு பக்கம் அறிவு. இவர்களை வெறுத்தார்கள். ஞானத்தையும் அறிவும் வெறுத்து விட்டு முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த உலகம் நிரந்தரமானது, இந்த உலகத்தின் வாழ்க்கை நிரந்தரமானது. நாம் 100 ஆண்டுகளுக்கு மேலே 200 ஆண்டுகள் வாழப்போகிறோம் என்று முட்டாள்தனமாக யோசித்து கொண்டு வாழ்ந்தார்கள். ஒரு சிலர் என்ன நினைத்தார்கள், நம்ம வாழ போகிறதே இன்னொரு இப்போ 80 வயசு தான், 60 வயசு தான், எப்போ இறந்து போகிறது தெரியல, அது வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம், அடுத்தது என்ன நமக்கு தெரியல. அதால் ஞானமும் அறிவையும் தூக்கி விசிறிவிட்டு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் அவர்கள் இல்லவே இல்லை. They did not fear God. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு பயப்படும் பயம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இன்னொரு வசனம் படிப்போம், நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஏசாயா எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மேல் தங்கி இருந்த 7 ஆவிகள், 7 spirits on Jesus Christ rest on him. அதில் ஒரு ஆவி என்ன போட்டிருக்குன்னா அழகாக, the fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படும் பயம். பாருங்க எவ்வளவு முக்கியம் கர்த்தருக்கு பயப்படுதல்.
the fear of the Lord. Hallelujah. So கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான கேரக்டராக யோபுக்கிட்ட இருந்தது. 4ஆம் காரியம் என்னவென்றால், படிங்க யோபு 1:1 பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். பொல்லாப்புக்கு shunt from all evil. He shunted from all evil. பொல்லாப்புக்கு விலகிற மனிதன். இது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் பாருங்க. ஏனென்றால் சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் தவறு என்று தெரிந்தால்தானே அதை விட்டு விலகி போக முடியும். My question today to you is, how, if only you can identify that it is evil, இது 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 பொல்லாங்கு என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால்தானே, உங்கள் கண்களுக்கு தெரிந்தால்தானே, உங்கள் இருதயத்திற்கு தெரிந்தால்தானே அதை விட்டு விலகி போக முடியும். இன்று உலகத்தின் காரியங்கள், நிறைய காரியங்கள், பார்க்கிற படமோ பாடலோ இல்லை நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்களோ, பேசுகிற நண்பர்களோ என்னென்ன செய்கிறார்களோ இதெல்லாம் தவறு இல்லை என்று, இதெல்லாம் தவறு இல்லை என்று அவர்கள் கூடவே அமர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால், பொல்லாப்புக்கு எங்கே நம்ம எப்படி, பொல்லாப்புன்றது தெரிஞ்சாதானே how to shunt from evil, எப்படி பொல்லாம்பான காரியத்தை விட்டு ஓடுவது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பொல்லாங்கு என்று தெரியாமல் இருப்பதால், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தவறு என்று தெரியாமல் இருப்பதால், அவர்கள் இதெல்லாம் தவறு என்று தெரியாமல் இருப்பதால் அதை செய்து கொண்டிருக்கிறார்களே, யார் மேலே தப்பு இருக்கு? பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்களே, இவரை போல நடிச்சு காட்டு, அவரை போல பண்ணி காட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டைலாகை பேசி காட்டு, இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. அப்போ தவறு, பொல்லாங்கு இது என்னவென்று தெரியாமல் இருக்கும் ஜனங்களாக நாம் இருந்தால் எப்படி அதை விட்டு விலகி ஓடுவது? ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஈவில். கர்த்தர் அருவருக்கிற காரியம் எல்லாமே பொல்லாங்காய் இருக்கிறது. கர்த்தர் அருவருக்கிறார். பெருமையான காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறார், அது பொல்லாங்கு. சோம்பேறித்தனத்தை ஆண்டவர் கண்டிக்கிறார், வெறுக்கிறார், அது பொல்லாங்கு. தவறாக பேசுவது, முறுமுறுப்புறது, கெட்ட வார்த்தையை பேசுவது, காசிப் பண்ணுவது, கூட்டமாய் பின்னாடி பேசுவது, மற்றவை பற்றி பின்னாடி பேசுவது தவறு என்று வேதம் சொல்கிறது. பொய் சொல்வது தவறு என்று வேதம் சொல்கிறது. பெற்றோருக்கு எதிர்த்து பேசுவது தவறு என்று வேதம் சொல்கிறது. பொல்லாங்கான காரியம் என்னவென்று நீ அறிந்து கொண்டால்தானே அதை விட்டு விலகி ஓடுவாய். ஐஸ்வர்யம் வேண்டும், ஐஸ்வர்யம் வேண்டும், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் மக்களாக இருக்கிறோம்ல நம்மலாம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக இருக்கேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்கிறோமே. God has given some standards. ஆண்டவர் சில ஸ்டாண்டர்ட்ஸை கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி மனிதன் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். இந்த மாதிரி மனிதனாய் நாம் வாழ்கிறோமா? Do we shunt from evil? Do we run from evil? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம் என்றால், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் எல்லாம் படித்தோம் என்றால் அதில் தெளிவாக போட்டுக்கிறது. என்ன போட்டிருக்கு பாருங்க? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. அப்படியானால் நீங்கள் துன்மார்க்கர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயோ, இவர்கள் ஆலோசனை கேட்டுவிட்டேனே, ஏன் இந்த ஆலோசனை கேட்டுவிட்டீர்கள்? இவர்கள் துன்மார்க்கர் என்று அறியாமல் இருந்தீர்களே, அதுதானே பெரிய தவறு. அப்புறம் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா? வேற பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? இது முதல் வசனத்திலேயே முதல் காரியமாகவே எழுதுகிறான். ஏன் என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார்?
நீங்கள் கேட்கலாம், தாவீதை ஏன் ஆண்டவர், why did God make David the king? Why did he give so much wealth to him? ஏன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை, இவ்வளவு செல்வாக்கை தாவீதுக்கு ஏன் கொடுத்தார்? ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலே தாவீது சொல்கிறார், நான் இரவும் பகலும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டேன், இரவும் பகலும் ஆண்டவர் வேதத்தில் தியானித்தேன், இரவும் பகலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் விழுந்து கிடந்தேன், இரவும் பகலும் ஆண்டவரை சமூகத்தில் இருந்தேன், அவரை விரும்பினேன், அவரோடு இருக்க ஆசைப்பட்டேன். இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் ஓடினேன், பொல்லாங்கை விட்டு ஓடினேன், பாவிகள் உட்காரத்தில் நான் உட்கார மாட்டேன், அது சம்மந்தம் எனக்கு கிடையாது, அவர்களோடு எந்த கொலாபரேஷனும் எனக்கு கிடையாது, அவர்களோடு எந்த டைப்பும் நான் செய்ய மாட்டேன், அவர்கள் நண்பர்களாக இருந்தால் கூட நான் எந்த டைப்பும், எந்த பார்ட்னர்ஷிப்பும், எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் அவர்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது? நான் செய்ய மாட்டேன். தவறான காரியத்தை செய்கிறவர்களோடு எனக்கு என்ன தொடர்பு இருக்கு? நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் ஆண்டவர் யோபை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோபு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்ததால யோபை ஆண்டவர் அந்த இடங்களிலேயே அதிகமான ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு மனிதனாய் உயர்த்துகிறார். பாருங்க, 2ஆம் வசனம் படிங்க. அவனுக்கு 7 குமாரரும் ஆமா 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். ஆமா அவனுக்கு 7000 ஆடுகளும் ஆமா 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். பாருங்க, ஏராளமான செல்வாக்கு, திரளான பணிவிடைக்காரர்கள், எக்கச்சக்கமான பீப்புள் அவனை சுற்றி இருந்தார்கள். அவன் ஒரு படிங்க ஒரு அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். எல்லாம் அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயே அந்த மக்கள்லேயே த கிரேட்டஸ்ட் மேன் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கான் யோப். த கிரேட்டஸ்ட் மேன். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் செல்வாக்கை கொடுத்தார். ஏன் ஆண்டவர் செல்வாக்கை கொடுத்தார்? ஏன் அவனை உயர்த்தினார் தெரியுங்களா? 4 காரியங்கள் ஆண்டவர் அவனை பற்றி பெருமையாக பேசுகிறார், சாட்சியாக பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, யோபு ஒரு கிரேட் ஃபேமிலி பர்சனாக இருந்தார். ஒரு நல்ல ஃபேமிலி பர்சனாக இருந்தார். எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தவறு செய்யக்கூடாது என்று அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு எப்பொழுதும் இருப்பான். 5ஆம் வசனம் படிங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தினான். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு காரியம், ஃபேமிலி மேன், அவர் ஒரு குடும்ப மனிதன். அவனை என்ன செய்தான்? அவன் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அவனுடைய பணிவிடைக்காரர்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். சாங்டிஃபைட் தம். கர்த்தருக்கு பிரித்து வைத்தான். இந்த வார்த்தை சாங்டிஃபைட் என்ற வார்த்தை வேதத்தில் இந்த இடத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கிடையாது, ஆனால் இந்த இடத்துல முக்கியமாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பிரித்தெடுத்து வைத்தான், சாங்டிஃபைட், சுத்திகரித்தான், அவர்களை பிரித்து வைத்தான். ஹல்லேலூயா. எத்தனை வீட்டில் நாம் தவறான காரியத்தை செய்யக்கூடாது என்று குடும்பத்தில் இருக்கிறவர்களை நாம் சுத்திகரித்து வைக்கிறோம். அந்த குடும்பத்தில் பரிசுத்தமாய் இருக்கிறார்களா? இல்லைன்னா நம்மளே அவர்களை என்கரேஜ் பண்ணி தவறு செய்ய வைக்கிறோமா? பெற்றோர்களே பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி தவறு செய்ய வைக்கிறோமா? தாத்தா பாட்டிகளே என்கரேஜ் பண்ணி பேர பசங்களை தவறு செய்ய அலோவ் பண்ணுறோமா? யோசிச்சு, உங்கள் பணி ஸ்தலத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நர்சஸாக இருக்கலாம், ஒரு டாக்டர்ஸாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் செய்கிறவர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் உங்கள் பணிஸ்தலத்தில் உங்களோடு வேலை செய்கிறவர்கள், உங்களோடு இருப்பவர்களை நீங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறீர்களா? சாங்டிஃபை பண்ணுகிறீர்களா? இதெல்லாம் செய்யக்கூடாது. என்னோடு இருந்தால் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. என்னோடு இருந்தால் இதுதான். ஏன் தெரியுங்களா? அப்படிலாம் இருந்தால் நம்மளை வெறுத்து விடுவார்கள்.
ஐயோ இவர் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குமே, அதெல்லாம் நடக்குமே, இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்கே, இவர் கூட இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் யோபு ஏன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருந்தான்னு தெரியுங்களா? அவன் தன்னுடைய பிள்ளைகளை சுத்திகரித்தான். ஹல்லேலூயா. இரண்டாம் காரியம் என்ன செய்தான் பாருங்க, அப்படியே படிங்க. சுத்திகரித்து அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். பாருங்க, அதிகாலையே எழுந்து அவர்களுக்கு சர்வாங்க தகன பலியை, ஒரு பர்ன்ட் ஆஃபரிங்கை அவன் செய்தான். ஒவ்வொரு பிள்ளைக்காகவும், மனைவிக்காகவும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவும், சொந்தக்காரங்களுக்காகவும், அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாருக்காகவும் அவன் என்ன செய்தான்? He offered to God burnt offering. கர்த்தருக்கு அவன் பயந்து காலையிலே எழுந்து இதை செய்தான். அப்போ பாருங்க, நீ ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க வேண்டுமா என்ற தலைப்பு, இந்த மாதத்தின் தலைப்பு, நான் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஐ ஆம் பிளஸ்ட் இன் காட். இதுதான் தலைப்பு. அப்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார். யோபுக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஏராளமான ஆசீர்வாதம். ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சாலமோன் எல்லாரையும் ஆசீர்வதித்தார் ஆண்டவர். யாரையெல்லாம் சும்மா அப்படியெல்லாம் விடல. அவரு ஏராளமாக ஆசீர்வதித்தார். கிரேட்டஸ்ட் மேன், அந்த இடத்திலேயே மிகப்பெரிய வல்லமையான மனிதன் என்று அவன் பெயர் வாங்குற அளவுக்கு ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார், பிரதம மந்திரி ஆக்கினார். தானியேலை உயர்த்தினார், ராஜாக்கு அடுத்தபடியாக எடுத்து கொண்டு வந்து நிறுத்தினார். ஏன் இதையெல்லாம் ஆண்டவர் செய்கிறார்? ஏன் அவர்கள் வாழ்க்கையில் ப்ரமோஷன் கிடைச்சது? ஏன் why did God promote David, Joseph, டானியல் இவர்கள் எல்லாம் ஏன் ஆண்டவர் உயர்த்தினார்? கடகடன் உயர்த்துறாரே அவர்கள் வாழ்க்கையில். மற்றவர்கள் எல்லாம் தகுதியாக இருந்தார்கள். எத்தனையோ பேர் அந்த அரசவையில் தகுதியாக இருந்தார்கள். எத்தனையோ ஆண்டுகளாக ராஜாவுக்கு பணி செய்து கொண்டு, ராஜாவுக்கு அப்படியே வணங்கி கொண்டு, ராஜாவை நீர்தான் கடவுள் என்று சொல்லி கொண்டு சுற்றி கொண்டு இருந்தார்கள். நேபுகத்நேசர் கூட எத்தனையோ பேர் கடவுள், நீங்கள் தான் கடவுள் என்று சொல்லி கொண்டு இருந்தார்கள். பார்வோனுக்கு கூடவே இருந்தார், எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் எங்குமே இல்லாத இவர்கள், அடிமைகளாக இருந்த யோசேப்பு, தானியேல், ஒன்றுமே இல்லாத ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது, இவர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சரசரசரன் மேலே ப்ரொமோஷன் கொண்டு போகிறார் ஆண்டவர். மேலே ப்ரொமோட் டக்கு மேலே போகிறாங்க. ஏன் இதெல்லாம் செய்தார்? நம்ம அடிக்கடி புலம்புறோம்ல, அழைக்கல, எனக்கு ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது, உயர்வே கிடைக்க மாட்டேன்னு இருக்குது. ஏங்க ஆண்டவர் மற்றவங்களெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாரு? ஏங்க ஆண்டவர் டக்குன்னு மற்றவங்க தகுதியாக இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களை தூக்கின்னு போய் மேலே உட்கார வைக்க ஆண்டவரால் முடியும். உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதை செய்ய விரும்புகிறார். இந்த மாதத்தில் கூட உங்களை உயர்ந்த இடத்தில் ஆண்டவர் அமர செய்வார். அதுதான் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் இந்த மாதத்தில். ஆனால் சில காரியங்களை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். He expects something. சாதாரண உலக காரியத்திலே நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற விஷயங்களே நம்ம எதிர்பார்க்குறோம். அப்பா அம்மாவை இருந்தால் என்ன பண்ணுறோம்? அவன் கீழ்ப்படுகிறான் இல்லையான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் வாங்கி தரலாம் சொல்கிறோமா இல்லையா? சாதாரணமான ஒரு விஷயம். நீ முதல் கீழ்ப்படி, நான் சொல்கிறதுக்கெல்லாம் அப்போ தான் அது வாங்கி தருவேன் சொல்கிறோமா இல்லையா? நமக்கு சாதாரண உலகத்தின் தகப்பன் தாயாய் இருக்க நமக்கே இது தோன்கிறது என்றால், பிதாவான ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு சில கேரக்டர்ஸ், சில நல்ல குணங்களை எதிர்பார்க்கிறார். ஒரு நல்ல ஃபேமிலி பர்சனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குடும்பத்தில் சாட்சி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யோபு அதிகாலையில் எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக தகன பலியை செலுத்துகிறான். பாருங்க, அப்போ அது எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாய் இருந்தான். He protected his family. அவன் குடும்பத்தை அவன் பாதுகாத்தான்.
அவனுக்கு ஏராளமான வேலை இருந்தது. ஏன்னால் ஏராளமான சர்வன்ட்ஸ் இருந்தார்கள். அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், ஏராளமான வேலை இருந்தது. அதன் மத்தியில் அவன் தினந்தோறும் அவன் குடும்பத்தை எண்ணி பார்த்தான், அவன் சொந்தக்காரங்களை எண்ணி பார்த்தான், அவன் மனைவி பிள்ளைகளை எண்ணி பார்த்தான். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை, அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். நீ எவ்வளவு செல்வாக்கு சேர்த்து வச்சாலும் சரி, எவ்வளவு பணம் பேங்க் பேலன்ஸில் சேர்த்து வச்சாலும் சரி, அது உன் பிள்ளைகள் சரியாக செலவிடுவார்கள் என்று எப்படி தெரியும்? எப்படி கணக்கு போடுறீங்க உங்கள் பிள்ளைகள் சரியாக செலவிடுவார்கள் என்று? கர்த்தர் கரத்தில் கொடுத்தால் மட்டும்தான் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை. அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதற்கு யோபு தான் அடையாளம். ஹல்லேலூயா. 3 வகையான வேலிகளை ஆண்டவர் யோபை சுற்றிலும் வைத்திருக்கிறார். நேரம் குறைவாக இருக்கிறது, ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன். 3 வகையான வேலியை ஆண்டவர் சுற்றி போட்டிருக்கிறார். முதலாவது வேலி செல்வாக்கு, எல்லா ப்ரொவிஷன், கரியர், இது எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக யோபை வைத்திருக்கிறார். அது பார்த்தீங்க அப்படின்னா அவன் கிளியராக சொல்கிறான், பிசாசு கிளியராக சொல்கிறான், இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுருந்தால் தான் யோபு உங்களுக்கு நேர்மையாக உத்தமனாக நடந்து கொள்கிறான் பாருங்கன்றான். பாருங்க 9ஆம் வசனம் படிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விரதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? பாருங்க வசனத்தை கெட்டியாக பிடிச்சுக்கொள்ளுங்க. முதல் வேலி ஒன்று ஆண்டவர் நம்மளை சுற்றி வைக்கிறாரு. ஆசீர்வாதத்தின் மெட்டீரியல், ஆசீர்வாதத்தின் வேலியை சுற்றி வைக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வேலியை சுற்றி வைக்கிறார். என்னவென்றால் எல்லா ஆசீர்வாதம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், செல்வாக்கை கொடுத்திருக்கிறார், பணம், பொருள், வீடு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இது முதல் வேலி, ஆண்டவர் வைக்கிற வேலி, சுற்றி வைக்கிறார். இது பிசாசு சொல்கிறாங்க போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தா அவன் ஏன் கடவுளே மறந்துட்டுப்பான் அப்படின்றான். ஆனால் ஆக்சுவலாக பாருங்கள், யோபு உத்தமனாய் இருந்தான், சன்மார்க்கனாய் இருந்தான், அதாவது ஹி ஷண்ட் ஃப்ரம் ஈவில், கர்த்தருக்கு பயந்தான். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்ததால் அவனுக்கு ஒரு தேவ மனிதனாக இருந்தான், குடும்பத்தை பாதுகாக்கிற மனிதனாக இருந்தான், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுற மனிதனாக இருந்தான், பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிற மனிதனாக, குடும்பத்தை இந்த மாதிரி மனிதனாக இருந்ததால் தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் பிசாசு எப்படி அந்த கொஸ்டின் எடுத்துன்னு வரான், இதெல்லாம் இருக்கிறதால தானே இவன் எப்படி இருக்கிறான்றார் பிசாசு. அவன் என்ன சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததால் தானே அவன் இப்படி இருக்கிறான்றான். எப்படி உல்டாவாக போடுறான் பாருங்கள் கேள்வியை. ஆனாலும் ஆண்டவர் யோபு மேல் இருந்த ஏன் தெரியுமா யோபு ரொம்ப நம்பினார் ஆண்டவர்? ஏன் நம்பினார் ஆண்டவர்? நீங்கள் யோசித்து பாருங்க, யோபு ஏன் ஆண்டவர் ரொம்ப நம்பினார்? தைரியமாக சொல்கிறாரு பாருங்க. 8ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லையாப்பா அப்படின்னு சொல்றாரு பிசாசை பார்த்து. ஒருவனும் கிடையாது, அவனை பார்த்தியா அப்படின்றாரு. அப்போ ஆண்டவரால் எப்படி யோபை பார்த்து இவ்வளவு தைரியமாக சொல்ல முடியும்? யோபு மேலே எப்படி இவ்வளோ நம்பிக்கையாக சொல்ல முடியும் தெரியுங்களா? ஏன்னா யோபு இப்படி இருந்ததால் தான் ஆண்டவர் செல்வாக்கை கொடுத்தார். அவனுக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்ததால் அவனை பார்த்து அவன் உத்தமனாய், நீதிமானாய், அவன் பொல்லாப்புக்கு பொல்லாப்பை ஓடுவனும் தேவனை பார்த்து பயப்படுமா இருந்ததால் தான் செல்வாக்கே கொடுத்தார். அதனால் ஆண்டவர் என்ன யோசித்தாரு, செல்வாக்கு எடுத்தா கூட அவன் அப்படிதான் இருப்பான், அவன் நேர்மையாக தான் இருப்பான். ஹல்லேலூயா. அவன் திடீர்னு ஒன்று நல்லவனாக இல்லை, அவன் பணக்காரனாக இருப்பதால் அவன் நல்லவனாக இல்லை, அவன் பணக்காரனாக இருப்பதால், நான் செல்வாக்கு கொடுத்ததால் அவன் உத்தமனாக இல்லை, அவன் முதலே அப்படி தான் இருந்தான், அவன் கேரக்டர் அப்படி இருந்தது. அதனால் நீ செல்வாக்களை எடுத்தாலும் எனக்கு பயம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆனாலும்
உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அவன் பிசாசு சொல்றான், பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். மேல மட்டும் கையை நீட்டாத, அவன் உயிர் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது, ஆனால் அவன் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே உனக்கு நான் இது கொடுக்குறேன். அப்போது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நீதிமான் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வருகிறது என்றால் அது யாரால் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிசாசு தான் இந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் அலோவ் பண்ணுறாரு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் டியர் கிறிஸ்டியன்ஸ், உத்தமனாய் வாழ்கிறாயா? சன்மார்க்கனாய் வாழ்கிறாயா? ஆண்டவருக்கு நேர்மையாக வாழ்கிறாயா? கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறாயா? உன் இருதயத்தில் தேவ பயம் இருக்கிறதா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த வார்த்தைகளை பார்த்து உன்னை பார்த்து, மகளே நீ இப்படி இருக்கிற, நீ உத்தமனாக இருக்கிற, நீதிமானாக இருக்கிற சொல்ல முடியுமா? மகனே நீ கர்த்தருக்கு பயந்து இருக்கிறன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும் என்றால், உன் வாழ்க்கையில் இன்றைக்கு பிரச்சனை இருக்குது என்றால், காட் ஹேஸ் அலவுட் இட். கர்த்தர் அதை அலோவ் பண்ணியிருக்கிறார். பிசாசினி எப்படி வேணால் கை வச்சுக்கோ. என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கார் தெரியுங்களா? ஆண்டவர் பிசாசை பார்த்து, யோபை பார்த்து தான் சொன்னார், நீ அவன் மேலே என்ன வேணால் கை வச்சுக்கோ, அவன் உயிர் மேலே மட்டும் கை வைக்காத, அவெல்லாம் மாற மாட்டான், அவன் ஒரு நாளும் சபிக்க மாட்டான், ஊழியத்துலேருந்து ஒரு நாளும் திருப்பி ஐயோ என்னால் முடியல ஊழியம் செய்ய முடியாது திரும்பி வர மாட்டான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவன் உண்மையாக தான் இருப்பான். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உண்மையாக தான் இருப்பாங்க எனக்கு. ஏன்னா அவர்கள் கேரக்டரே அதுதான், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்படி சொல்ல வேண்டும் ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு. ஏன்னா உயிரை மட்டும் தொடாதன்னு ஏன் தம் ஆண்டவர் சொல்கிறாரு? மறுபடியும் அவனுக்கு நான் எல்லாவற்றையும் திருப்பி தர முடியும். ஐ வில் கிவ் ஹிம் பேக். இரட்டத்தனையாய் 2 மடங்காக என்னால் நான் திருப்பி தருவேன். ஆனால் அவனை இப்போ இருக்கிறதெல்லாம் நீ தொட்டேனா கூட அவன் விழவே மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செல்வாக்கு, பணம் இதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு விழுந்து விடாதீர்கள். உங்களுடைய கேரக்டர் இன்டாக்டாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் எப்போ வேணாலும் ஆசீர்வதிப்பார். பிகாஸ் ஹி லவ்ஸ் யூ. அவரை அவமானப்படுத்தி விடார்கள். பிசாசுக்கு முன்னாடி அவரை அவமானப்படுத்தி விடாதீர்கள். இதுதான் நான் சொல்வது. பாருங்கள், இது ஒரு வேலி. அடுத்தது என்னப்பா ஒரு வேலி அப்படின்னா, ஃபேமிலி சுற்றி, ஃபேமிலியில் சமாதானம், சந்தோஷம் எல்லாமே இருக்குது. அது ஒரு வேலியாய் வைத்திருக்கிறான் ஆண்டவர். வேலியாக வைத்திருக்கிறார் ஆண்டவர். நம்மை சுற்றிலும் சந்தோஷம், அந்த குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், ஃபேமிலியில் எல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருக்காங்க, எல்லாமே இருக்குது. இது ஒரு வேலியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அதையும் பிசாசு என்ன பண்ணுறான்னா அதையும் உடைத்து விடுகிறான். யோபு வாழ்க்கையில் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சந்தோஷம் சமாதானத்தையும் உடைத்து விட்டால், இந்த குடும்பத்தை பிரித்து விட்டால் இந்த குடும்பம் கர்த்தரை மறந்துவிடும் என்று நினைக்கிறான். இந்த குடும்பம் கர்த்தரை மறந்து கர்த்தரை தூஷித்து, இவர் கடவுளா? எங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லையே, என் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தது, இப்போ போயிடுச்சு, தூஷித்து விடுவான் என்று அவன் யோபை யோசித்தான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம்மை பார்த்தும் அதுதான் யோசிக்கிறான். எப்படா இவங்க வாயிலேருந்து வார்த்தை வரும்? ஆண்டவர், என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு எப்போ இந்த வார்த்தை வரும்? ஆடச்ச ஆண்டவருக்காக நின்று எவ்வளவு வைரக்கம் வேணும்னா, என்னத்துக்காக நிற்கணும் இனிமேல் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த வார்த்தை வந்த உடனே ஓடுவான், பரலோகத்துக்கு ஓடுவான், போய் ஆண்டவர் முன்னாடி. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நீங்கள் வேலி அடைத்து வச்சு அவனை பாதுகாப்பாக செல்வாக்கு, காசு, பணம் எல்லாத்தையும் கொடுத்து, நண்பர்கள் கொடுத்து, ஃபேமிலியை கொடுத்து, சமாதி எல்லாத்தையும் கொடுத்து வச்சா இப்போ என்ன சொன்னான் பார்த்தீங்களா எடுத்த உடனே அப்படின்னு சொல்லுவான். ஆனால் யோபு வாழ்க்கையில் அது நடக்கவே இல்லை. யோபு வாழ்க்கையில் அவனுடைய குணங்கள், யோபு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறதில்ல. இந்த அதிகாரம் முழுதும் நம்ம இந்த புக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல. ஆரம்பத்திலேயே நான் உங்களை நிற்க வச்சு யோசிக்க வைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நின்று யோசிங்க. யோபுவோடைய கேரக்டர்
ஏன் ஆண்டவர் அவனை செல்வாக்கு மனிதனாக ஒரு ரிச் பர்சன் அந்த ஏரியாலே அந்த மாதிரி ஆளாக இல்லை அந்த அளவுக்கு வைத்தார்னா முதலே அவன் கேரக்டர் தான். அவங்ககிட்ட இருக்கிற செல்வாக்கில் எடுத்துட்டா கூட யோபு தான். உங்கள் பேரை போட்டுக்கொள்ளுங்க, உங்கள் பேரை அவங்க போட்டுக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தா கூட நான் கர்த்தருக்காக அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரை தான் எதிர்பார்க்கிறார். மூன்றாம் காரியம் ஒரு காரியத்தை செய்கிறார். நேரமில்லை, என்ன சுருக்கமாக சொல்கிறேன். என்னவென்றால் சுகத்தை கேட்குறான், சுகத்தை தொடுங்க, அவன் சுகத்தை தொடுங்க, அப்போ தான் சரியாக வரும் என்று சொல்கிறான். அதற்கு ஆண்டவர் சரின்னு சொல்கிறார். பாருங்க, ரெண்டாம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். சேலஞ்ச் பண்றான். பாருங்க, அவனுக்கு சுகம் கொடுத்துருக்கீங்களே, அவன் சுகவீனமா இருந்தா அடுத்த விஷயம் சபிச்சுட்டு போறான். அவங்கள என்ன இருக்கு, இப்போ போய் அவன் சுகத்தை தொடுங்க, அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொடுங்க. அடுத்த நிமிஷமே ஆண்டவரே, நீங்களாம் ஆண்டவரா எவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தேன், எவ்வளோ நன்மை எனக்கு எவ்வளோ உங்களுக்கு உண்மையாக இருந்தேன், எனக்கு போய் இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு வாயை தந்து சொல்லுவானா இல்லையா பாருங்க அப்படின்றான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரி. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். பிராணனை மட்டும் விட்டுரு, அது உனக்கு அதிகாரம் கிடையாது, நான் அவனுக்கு திருப்பி சுகத்தை கொடுத்துக்குவேன். ஆனால் அவன் இதனால் வழிக்கு விழவே மாட்டான், சபிக்கவே மாட்டான் என்று சொல்றாரு. அப்போ பாருங்க, எல்லாரும் அவனை விட்டு போயிடுறார்கள். 9ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். எல்லாத்தையும் விடு, தேவனை தூஷித்து விடு அப்படின்றான். ஆனா யோபு அதை செய்யவில்லை. அவன் சொல்றான் பாருங்க 10ஆம் வசனத்துல, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். ஆமா, நான் இந்த வசனத்தை எல்லாருக்கும் சொல்லலை. அப்பா யோபு என்னமா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள நான் சொல்லலை, ரைட்டா? ஆனால் ஏனென்றால் யோபு ஒரு கடினமான வாழ்க்கை. யோபுடைய வாழ்க்கையை எல்லாருடைய வாழ்க்கையோடும் கம்பேர் பண்ண முடியாது. அவன் கடந்து வந்த பாதை, ஆண்டவரே பிசாசை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவன் உத்தமனாக இருந்தான். அதனால்தான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆனால் கடைசி வரைக்கும் யோபு கிட்ட இருந்தது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான், உயிரை தவிர. ஆனால் யோபு கடவுளை மறுதளிக்காமல் கடைசி வரைக்கும் நின்றான். பார்த்தீங்களா? அதை தான் நம்ம பார்க்கணும், ரைட்டா? அந்த கடைசி 42ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து எல்லாமே 2 மடங்காக தருகிறார். பாருங்க, 12ஆம் வசனம் படிங்க. 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10ஆம் வசனம் படிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்புறம் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். வசனம் அவ்வளோதான் நம்ம செய்தி கொடுக்க போகிறேன். ஆனால் இதை நீங்கள் நினைத்து பாருங்கள், யோபு புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் blessed, I am blessed in God அப்படின்னு இன்னைக்கு தலைப்பு பார்க்குறோம், பார்த்தீங்களா? அப்போது என்னை யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை தான் இந்த வாரம் நாம் பார்த்தோம். Who God blesses, யாருக்கு ஏராளமான ஆசீர்வாதம், ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஏன் தாவீதுக்கு கொடுத்தார், ஏன் சாலமோனுக்கு கொடுத்தார், ஏன் யோபுக்கு கொடுத்தார், ஏன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்தார், ஏன் நோவாவுக்கு கொடுத்தார், ஏன் இவர்களுக்கு எல்லாற்றுக்கும் ஸ்பெஷலாக கவனித்தார். ஏன்? they had certain characters that God liked, God loved. அவர்களுக்குள்ளே சில கேரக்டர்ஸ், சில குணங்கள் அவருக்குள்ளே இருந்தது. அதை கர்த்தர் நேசித்தார், கர்த்தர் விரும்பினார். கர்த்தர் அதை பெருமையாக, பிசாசிடத்திலேயே பெருமையாக பேசினார். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக தருவார். அவரால் கொடுக்க முடியும். இந்த மாதம் முடியும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சாட்சி சொல்வீர்கள், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார், கர்த்தருக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நாம் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரே, I am blessed in God. Hallelujah. I am blessed in God. கர்த்தருக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அப்பா தேவரீர் நான் சந்தோஷமாக சொல்கிறேன். ஏனென்றால் அப்பா தேவரீர் கர்த்தாவே, என்னுடைய குணங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நீர் எனக்கு கற்றுக் கொடுத்தீர். என்னவா இருக்க வேண்டும், நீர் எப்படி இருந்தால் நீங்கள் என்னை நேசிக்கிறீர் என்பதை அழகாக இன்றைக்கு சொன்னீர். அப்பா தேவரே, உம்முடைய வார்த்தை பிரகாரம் நான் வாழ்கிறேன். அப்போ நான் ஒப்பு கொடுக்குறேன். சன்மார்க்கனும் நீதி உள்ள கர்த்தாவே, தேவனுக்கு பயப்படும் பயத்திலும் கர்த்தாவே தேவரே, பொல்லாப்புக்கு கர்த்தாவே விலகி ஓடும் மனிதனாக நான் இருப்பேன். ஆண்டவரே, என்னை பார்த்து மற்றவர்கள் திருந்துவார்கள், என்னை சாட்சியாக வைப்பார்கள். கர்த்தரே, நீர் என்னை கர்த்தாவே தேவரீர் அப்பா, இவனை போல் மனிதன் இல்லை, இவளை போல் மனிதன் இல்லை, இவள் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று நீர் சொல்வீர். அதன் போல நான் வாழ வேண்டும் அப்பா தேவரீர் என்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த ஜனங்கள் எல்லார் மத்தியிலும் என்னை உயர்த்துவீர். இந்த ஜனங்கள் எல்லார் மத்தியிலும் என்னை உயர்த்துவீர். என் வாயின் வார்த்தைகளை நீர் பார்க்கிறீர். அப்பா தேவரீர், என்னை உயர்த்துவீர். ஹல்லேலூயா. என் இருதயத்தின் சிந்தனைகள், எண்ணங்கள் அனைத்தையும் நீர் அறிவீர். நான் யாருக்கும் எந்த ஒரு தவறான காரியமும் துரோகமும் நினைத்ததில்லை. நான் யாருக்கும் தவறாக செய்தது கிடையாது, பேசினது கிடையாது. அப்பா தேவரீர், நான் உமக்கு உண்மையாய் வாழ்ந்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கிறேன் என்று கர்த்தாவே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி. அப்பா பிதாவே, அப்பா ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தில் அப்பா கர்த்தாவே அப்பா, இந்த ஆராதனை ஞாயிறு ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதி வழிநடத்துங்க. வார்த்தை மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. தேவரை வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மளோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா.